எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் காலையிலே கிளம்பி அழகர் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். சாராவுக்கு ஒய்ஃப் கிட்டலாம் சொல்லலை, சர்ப்ரைஸாக தான் கூட்டிகிட்டு போனேன். சாரா கேட்டுக்கிட்டே இருந்தா, அப்பா எங்கே நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அழகர் கோயில் கொஞ்சம் தூரமாக தான் இருந்துச்சு பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது. இதோ வந்துட்டோங்க அழகர் கோயிலுக்கு. இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு. நீங்கள் பார்க்குறது என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து கோயிலுக்கு கொஞ்சம் தூரம், ஒரு 1 minute ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். கார்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. பைக் பார்க்கிங்கும் பக்கத்தில் தான் இருந்துச்சு. பைக் பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்கு நடக்க தொடங்கிட்டோம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இது அப்படியே நடந்து உள்ளே போனீங்கன்னா பிரசாதம்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்களேன், அகத்திக்கீரை இந்த மாடுகளுக்கு போட்டால் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாராக்கு ஒரே ஆசை. அதான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. சரியனும் ஒரே ஹாப்பி தான். இது கருப்பண்ணசாமி கோயில், உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸு ஃப்ரீ தான் இங்கே. அழகர் கோயில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கீழே கருப்பண்ணசாமியை கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். இங்கே ஒரு குளம் இருக்குது பாருங்களேன், அவ்வளோ பெரிய குளம், நல்லா இருந்துச்சு பார்க்க. இதுதான் அழகர் கோயிலுடைய நுழைவாயில். நிறைய ஸ்கூல் பசங்க இன்றைக்கி நல்லா லீவு போல் நிறைய ஸ்கூல்லேருந்து வந்துருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஒருத்தங்க எடுத்து கொடுத்தாங்க, ஒரு பையன். தேங்க்யூ. சாரா அங்கிட்டு இங்கிட்டு ஓடி விளையாண்டுட்டு இருந்தா. தான் அழகர் கோயிலோட ஃபுல் வியூ. உள்ள கேமரா கோயிலுக்குள்ளே அலோடு இல்லை. இங்கேயும் சரி, மேலே பழமுதிர் சோலையும் சரி, சாமி காட்ட முடியல. பஸ்ஸில் நாங்கள் மேலே பழமுதிர் சோலைக்கு போனோம். 3 kilometers ட்ராவல் இருக்குது. மலை மேலே 10 ரூபாய் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வியூ பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. மலைக்கு மேலே பஸ் போது நல்லா இருந்துச்சு. சாரா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். பழமுதிர் சோலை வந்துட்டாங்க. பழமுதிர் சோலை வாசல்லே பஸ்ஸை நிப்பாட்டிட்டாங்க. ரொம்ப ஈஸி தான். வழி நெடுங்க கடைகள் போட்டிருந்தாங்க. இங்கே மாலை வாங்கணும், அவங்களுக்கு தேங்காய் பழம் சாப்பிடணும்னா நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். இதுதான் பழமுதிர் சோலை கோயில். எல்லாருக்கும் தெரியும். இல்லை அதுபடி சின்ன ஒரு யானை சிலை இருந்துச்சுங்க. ராதாவை தண்ணியும் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இது கூட்டமாக தான் பார்க்கணும். இந்த ஓவியங்கள்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாமி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம்.
பழமுதிர்ச்சோலையிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கோபுர தீர்த்தம் இருக்குது. மேலே நடக்கவே முடியல. சாதாரண ரொம்ப கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டா. இங்கே ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுத்தோம். அது இந்த வீடியோட முடிவில் நீங்கள் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. இதுதாங்க கோபுர தீர்த்தம். நல்ல மதியம் ஆயிடுச்சு. சரக்கு கால்லாம் ரொம்ப சுட ஆரம்பிச்சிடுச்சு. மேலே போய் சாமி பார்த்தோம். இங்கே கல்லெல்லாம் அடிக்கடிக்கு வச்சுருந்தாங்க. அது என்ன கான்செப்டுன்ட்டு தெரியல. சாதாரண அதை பார்த்துட்டு கல் அடிக்கடிக்கு வச்சுருந்தா. பாருங்களேன், அவ்வளோதான். வரும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு. நடக்கிறோமா ஓடுறோமான்னே தெரில. இதுதாங்க அந்த ஃபோட்டோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.